राष्ट्रभाषा पेपर 2 जीवनी। पंडित मदन मोहन मालवीय। पंडित मदन मोहन मालवीय का जन्म प्रयाग में हुआ था। पंडित मदन मोहन வந்து प्रयाग அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. वे जब 15 वर्ष के थे तभी उनका विवाह हो गया था. அவருக்கு எப்போ 15 வயசு ஆகுதோ அவர் அப்போவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 18 वर्ष की में मालवीय जी ने 10वीं परीक्षा पास कर ली. 18 इयर्स அப்போ அவர் வந்து 10th स्टैंडर्ड पास ஆகிறாரு. कॉलेज की पढ़ाई के बाद उन्होंने उसी स्कूल में नौकरी कर ली. காலேஜ் எஜுகேஷன் முடித்த உடனே அந்த காலேஜ் படிப்பு முடித்த உடனே அவர் வந்து அவருடைய ஸ்கூல்லையே வேலை பார்க்குறாரு. वकालत की परीक्षा पास कर लेने के प्रयाग में वकालत करने लगे. அவர் லாயர் எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு பாஸ் பண்ணிட்ட பிறகு அவர் வந்து அவரோட சொந்த ஒரு பிரயாக்லேயே அவர் லாயராக ஒர்க் பண்ணுறாரு. युव अवस्था से ही उनमें समाज सेवा और जन सेवा की भावना जागृत हुई थी. அவர் அந்த யங்ஸ்டராக இருக்கும்பொழுதே சொசைட்டிக்கோட சேவா சமூக சேவைக்கு அப்புறம் மக்களோட ஃபீலிங்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்காக அவர் போராடுறாரு. सरकारी नौकरी करता हुए उन्होंने सेवा का व्रत ले लिया. கவர்மெண்ட் வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அவர் வந்து சேவாவை ஸ்ட்ராங்காக அவர் வந்து கடைப்பிடிச்சிட்டு இருந்தார். மக்கள் சேவைக்கு போராடிட்டு இருந்தார். मालवीय जी ने भारतीय संस्कृति की रक्षा करने का कठिन व्रत लिया. மால்வியா ஜி வந்து ஹிந்து கல்ச்சர், சன்ஸ்கிருத்தினா கல்ச்சர், ஹிந்து கல்ச்சரை காப்பாற்றுறதுக்காக ஸ்ட்ராங்காக போராடி இருந்தார். मालवीय जी का सबसे बड़ा और उपयोगी कार्य था काशी में हिंदू विश्वविद्यालय की स्थापना. மால்விய ஜியோட எல்லா விஷயங்களோட பெரிய விஷயம் மற்றும் உபயோகமான விஷயம் என்னன்னா காசியில் அவர் ஹிந்து யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான். हिंदू विश्वविद्यालय भारत की सबसे बड़ी संस्था है. हिंदू विश्वविद्यालय हिंदू यूनिवर्सिटी வந்து இந்தியாவிலேயே பெரிய, இந்தியாவில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டியை விட அது பெரிய யூனிவர்சிட்டி. இதில் கலா, விஞ்ஞான், சயின்டிஃபிக் அது டாக்டரேட், டாக்டரி, इंजीनियरिंग आदि पढ़ाई होती है. இது எல்லாமே அங்கே படிக்கலாம். கலா, விஞ்ஞான், டாக்டரி, இன்ஜினியரிங் இது எல்லாமே पढ़ाई होती है அங்கே படிக்கலாம். विदेशों छात्रा भी यहाँ आकर शिक्षा प्राप्त करते हैं. ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து இப்போவும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. मालवीय जी सनो 1886 में कांग्रेस के साधारण अध्यक्ष बने. அவர் வந்து 1886 காங்கிரஸில் சாதாரண மெம்பராக சேர்றாரு. சனோ 1908 में वे लाहौर में कांग्रेस சபாபதி பனே. அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் 1886 சாதாரண மெம்பராக இருக்கார். 1908 அவர் வந்து காங்கிரஸில் அவர் வந்து ஒரு நல்ல போஸ்டிங்க்கு முன்னேறாரு. सनो 1931 में महात्मा गांधी जी के साथ गोलमेज कॉन्फ्रेंस में भाग लेने. அவர் வந்து 1931 மகாத்மா காந்திஜியோட ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இங்கிலாந்து கயே. அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக மகாத்மா காந்திஜியோட இங்கிலாந்து போகிறாரு. வே धार्मिक बातों में पुराने विचारों के अनुसारण होने पर भी हरिजनों के प्रति बहुत उदार थे. அவர் வந்து இந்த பழங்கால விஷயம், பழங்கால எண்ணங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா கூட, பழமையானதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா கூட, அனுசாரன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா கூட ஹரிஜனோன் அவங்க கிட்ட ரொம்ப கைண்டாக இருந்தார். வே धार्मिक बातों में पुराने विचारों के अनुसारण होने पर भी हरिजनों के प्रति बहुत उदार थे. देश के राष्ट्रीय नेताओं में मालवीय जी का स्थान बहुत ऊंचा है. நம்ம தேசத்தில் நேஷ்னல் லீடர் இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம மால்விய ஜியோட இடம் வந்து மிகவும் உயரமானது.